சப்தம் சில ரூமுகளை அதிகமாக புழங்கவே மாட்டாங்க. கூடு கட்டுதுன்னா புழங்க மாட்டாங்க. ஐயோ அதுக்கு நம்ம கிழங்கி அது வெளியில் போயிடுமோ, அதுக்கு தொந்தரவு கொடுத்துருமோன்னு இருந்த மனிதர்கள் இருந்தாங்கல்ல, இப்பவும் இருக்காங்க. அதுதான் குருவிக்கு அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான சக்திகள் உண்டு. இப்போ நம்ம வீட்டுக்கு வருது, நீங்கள் சொல்கிறீங்க இதெல்லாம் இல்லாமல் எங்கள் வீட்டுக்கு வந்து போகுதுன்னா நல்லது. குருவி வந்தால் விரட்டாதீங்க. நெல் அரிசி எதனா வச்சிங்கன்னா அது சாப்பிட்டுட்டு போகும். அத்தனை யோகம். நல்லா கண் குளிர பாருங்கள். அந்த குருவி வந்து நம்ம வீட்டில் சத்தம் கொடுத்தாலோ வந்து போனாலோ விரட்டாதீங்க, பாருங்கள். ஏன்னா குருவிக்கு லக்ஷ்மி கடாட்சி யோகம் உண்டு. அது ஒரு நல்ல தேவதைன்னு ஆன்மீகத்தில் சொல்லப்படுறது. பொதுவாக சொல்லப்படுறது நல்ல வைப்ரேஷன், கெட்ட எண்ணங்கள் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு ஜீவராசி அது. குருவி இறந்து, அதாவது காக்கா கூட கரண்ட்ல அடித்து செத்து பார்த்துக்கலாம், குருவி இறந்த சடலத்தை பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு நானும் வந்து எனக்கு பார்க்கலன்னு இல்லை, அதிகமாக அது கண்ணில் படாதுன்னு சொல்லுவாங்க. அதோடைய இறந்த சடலத்தை நம்ம பார்க்க முடியாது அப்படின்னு பொதுவான கருத்து இருக்குது. அது